இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் மோசமான கடும் மழையினால் ஏற்படக்கூடிய இரண்டாம் அலை வெள்ளத்தினால் பகாங், ஜொகூர், பெர்லிஸ், சபா மற்றும் சரவா ஆகிய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் மீண்டும் பாதிக்கப்படக்கூடும் என்று அஞ்சப்படும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாக துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். 7 மாநிலங்களை தாக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் மோசமான கடும் மழையினால் ஏற்படக்கூடிய இரண்டாம் அலை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை கல்வி அமைச்சு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மோசமான வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் முன்னேற்பாடுகளின் அளவை அதிகரிக்குமாறு அனைத்து மாவட்ட கல்வி இலாக்காக்கள் மற்றும் மாநில கல்வி இலாக்காக்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக நேற்று சனிக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பயணம் மேற்கொண்டிருந்த போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய அரசாங்கத்துடன் நடத்திய பேச்சுக்கள் பலனளித்திருப்பதால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசியின் விலை சற்று குறைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் சுமையை குறைப்பதில், குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசாங்கம் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் நலனை அடைய வேண்டுமென்றால் 50 வயதை கடந்திருக்கும் தேசிய முன்னணி தனது தலைக்கணத்தை கைவிட வேண்டும் என்று அதன் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். அரசியல் திட்டங்களை ஒழுங்குபடுத்துவதில் கட்சியின் நலன்களுக்கு அப்பாற்பட்ட மாற்றங்களை உருவாக்கவும் தேசிய முன்னணி தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை முறைப்படுத்தவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவும் தேசிய முன்னணி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்று தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளை துணை பிரதமருமான ஜாஹித் கேட்டுக் கொண்டார். கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய முன்னணியின் 50வது ஆண்டு பொன் விழாவில் உரையாற்றும் போது அம்னோ தலைவருமான ஜாஹித் இதனை தெரிவித்தார். செந்துல் மாவட்ட பகுதியில் மின் கம்பிகளை திருடி வந்த 5 உள்நாட்டு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அமாட் சுகார்னோ முகமது சகாரி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 29ஆம் தேதி காலை 9 மணி அளவில் கெப்போங் ஜலான் பூனிங்கில் மின் கம்பிகள் திருடப்பட்டதாக போலீசாருக்கு புகார் கிடைத்ததாக அவர் கூறினார். இந்த புகார் தொடர்பில் செந்துல் மாவட்ட போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் 5 ஆடவர்கள் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 19 முதல் 52 வயதுடையவர்கள் என்று அவர் தெரிவித்தார். இவர்களிடமிருந்து 2 கார்கள், 6 கை தொலைபேசிகள், 140 மீட்டர் மின் கம்பிகள், ஒரு மூட்டையில் 840 கிலோ மின் கம்பிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு 1,50,000 வெள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கவிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள பருவ மழையினால் கெடாவின் 7 மாவட்டங்களில் இரண்டாவது அலை வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தகைய சூழலை எதிர்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலேசிய பொது தற்காப்பு படையான APM அதிக உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.